களமிறங்கிய சிஆர்பிஎஃப். திருப்பரங்குன்றத்தை கண்ட்ரோல் எடுத்த தமிழக போலீஸ். 2 படையில் யாருக்கு அதிக பவர்? திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டும் அங்கே தீபம் ஏற்றப்படாமல் போனதால் தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் அருகே எப்போதும் போல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டும் எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை என நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பு மனுதாரர் ராம ரவிக்குமார் முறையீடு விசாரிக்கப்பட்டது. தீபத்தூணில் விளக்கு ஏற்றாத காரணத்தால் பதற்றம். திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபம் ஏற்ற கோரி திரண்டிருந்த இந்து முன்னணி கட்சியினர் தடுப்புகளை உடைத்து சென்றனர். திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபம் ஏற்றாததை கண்டித்து பாஜக இந்து முன்னணி அமைப்பினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு செய்தனர். போலீசாரை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர் தடுப்புகளை தூக்கி எறியும் பொழுது காவலர் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. போலீசாரின் கட்டுப்பாட்டில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி கொண்டு வரப்பட்ட நிலையில் மத்திய தொழிற்பிரிவு பாதுகாப்பு படையினருடன் சென்று இந்து அமைப்பினர் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அங்கே பதற்றம் அதிகரித்துள்ளதால் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. மொத்த மலையையும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தர்கா அருகே உள்ள கார்த்திகை தீபம் ஏற்ற சிஐஎஸ்எஃப் படை வீரர்கள் 50 பேருடன் மனுதாரரான இந்து மக்கள் கட்சி தரப்பு புறப்பட்டனர். இதனையடுத்து திருப்பரங்குன்றம் பகுதியில் நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த இடத்தில் போலீஸ் சிஆர்பிஎஃப் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உள்ளது. சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுக்கு போலீஸ் அனுமதி தரவில்லை. யாருக்கு இதில் அதிகாரம் அதிகம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒரு மாநிலத்திற்குள் மாநில காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படை இவற்றில் யார் அதிகாரம் மிக்கவர்கள் என்ற விவகாரமே கொஞ்சம் சிக்கலானது. இரு படைகளுக்கும் தனித்தனியான வரையறுக்கப்பட்ட பொறுப்புகளும் உண்டு. மாநில காவல்துறை மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் குற்றச்சாட்டு அமலாக்கத்திற்கு முழு அதிகாரம் கொண்டது. மத்திய ஆயுதப்படையான சிஆர்பிஎஃப் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. கலவர கட்டுப்பாடு, தேர்தல் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பாதுகாப்பு போன்ற குறிப்பிட்ட பணிகளுக்காக மட்டுமே மாநிலங்களில் நிறுத்தப்படுகிறது. இது மாநில நிர்வாகத்திற்கு துணை புரியுமே தவிர அதன் அதிகாரத்திற்கு மாற்றாக செயல்படாது. சாதாரண சட்டம் ஒழுங்கு சூழ்நிலைகளில் மாநில காவல்துறைக்கு முதன்மை அதிகாரம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக தனியாக அதிகாரம் வழங்கப்பட்டாலன்றி சிஆர்பிஎஃப்க்கு தனியாக காவல்துறை அதிகாரங்கள் கிடையாது. மாநில காவல்துறை சட்டப்படி ஒரு சிஆர்பிஎஃப் வீரரை கைது செய்ய முடியும். அவர்களுக்கு கைது செய்வதிலிருந்து எந்த விலக்கும் இல்லை. இருப்பினும் நடைமுறை சற்று சிறப்புடையது. காவல்துறை உடனடியாக சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். கைது பெரும்பாலும் அவர்களின் கமாண்டுடன் ஒருங்கிணைந்து செய்யப்படுகிறது. பிரிவு 197 சிஆர்பிசியின் கீழ் பணி நேரத்தில் நடந்த செயல்களுக்கு மத்திய அரசு அனுமதி தேவைப்படலாம். மோதலை தவிர்த்து இரு படைகளுக்கும் இடையே முழு ஒத்துழைப்பு அவசியம் என பழைய முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகள் வலியுறுத்துகிறது. நடைமுறையில் சட்டம் ஒழுங்குக்காக முழு அதிகாரம் மாநில காவல்துறையிடமே உள்ளது. சிஆர்பிஎஃப்க்கு அவர்கள் நியமிக்கப்பட்ட குறிப்பிட்ட பணிகளுக்கான செயல்பாடு அதிகாரம் மட்டுமே உள்ளது. படைகளுக்கு இடையான மோதலை தவிர்க்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீதான கைதுகள் அல்லது நடவடிக்கைகள் மிக அரிதானவை. இவை உயர் நிர்வாக மட்டங்களிலேயே கவனமாக கையாளப்படுகிறது.